இந்த கல்லூரி வளாகத்திலே நான் நுழைந்ததும் ஒரு நண்பர் படி படி என்றார். நான் சொன்னேன், ஏற்கனவே படித்து வந்திருக்கேன் சார். இல்லை இல்லை, எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. அது மாதிரி படி படி என்று படித்து மேலே வந்து விட்டோம். அதுபோல் இப்போ எவர் என்ன சொன்னார், ஏறுங்க ஏறுங்கன்னார். வாழ்க்கையில் ஏற்றம் முக்கியம், நீங்கள் கீழே இருக்காதுங்க, மேலே ஏறுங்க அப்படின்னாரு. அவருக்கும் நன்றி. கண்ணதாசன் சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு எல்லா மதங்களும் பிடிக்கும், ஆனால் தாமதம் பிடிக்காது என்று சொல்லுவார். இன்று நான் தாமதமாகத்தான் வந்திருக்கின்றேன். ஒருவேளை கண்ணதாசனுக்கு பிடிக்கவில்லையோ என்னமோ தெரியவில்லை. ஊர் விட்டு ஊர் வந்து என்று பாடினபடி எங்கோர் ஊரிலிருந்து ஊர்ந்து வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. அதற்காக நீங்கள் பொறுத்தமைக்கு நான் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ராஜ தர்பார். இந்த ராஜ தர்பாரிலே ஒரு பக்கம் மங்கையர்களும் மற்றொரு பக்கம் தங்க செல்வர்களும் அமர்ந்திருக்க, இந்த தர்பார் இன்று தமிழ் மொழிக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தர்பாரிலே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்று உலக தமிழ் மொழி, உலக சர்வதேச மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் என்னவோ உலக நாயகியாக ஒருவர் வேண்டும், அவர்தான் உலகத்திலே தமிழை பரப்ப முடியும் என்பதற்காகத்தான் திருமதி உலக நாயகியை அழைத்திருக்கிறார்கள். ஒரு சாலமன் என்றால் உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த அரசராக வாழ்ந்தவர். அவர் இன்று நம்மை பற்றி, நமது தமிழ் புகழை பற்றி வாசிக்க வந்திருக்கின்றார். அவருக்கும் நன்றி. வெற்றி விடியல் மனிதனுக்கு எப்போது கிடைக்கும் என்றால், ஒழுங்காக கணக்கு போட தெரியணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கணக்கு போட தெரியாதனால, கணக்கை கேட்டதுனால தான் ஒரு கட்சி 2 கட்சியாக மாறிச்சு. அதனால் நம்ம கணக்கு போடுவதில் யாரையும் கணக்கு பண்ண சொல்ல வரல. ஆனால் நம்ம கணக்கை நல்லபடியாக போட்டால் தான் நம்ம வந்து மேலே ஏற முடியாது. நீங்கள் பொறியியல் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத கணக்கை நான் சொல்ல போகிறேன், அது இல்லை. அதுபோல் திரு ஆசித்தம்பி அவர்கள், எல்லோருக்கும் தமிழ் பேச ஆசை வர வேண்டும் என்று ராஜா சொல்லியது போல, அவர் தமிழ் பேச ஆசைப்படி என்று சொல்ல வந்திருக்கின்றார். அவருக்கும் எனது ஆசைகள். இங்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, $1 மில்லியன் நோட் நீ கேள்விப்பட்டிருக்கல? யாராவது $1 மில்லியன் நோட்னு ஒரு நோட் இருக்கு. அது வந்து உலக போர் நடந்த பொழுது விநியோகிக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்திலேயே 11 நோட்டுகள் தான் இருக்கு. உலகத்திலேயே அந்த 11 பேரும் சேர்ந்து $1 மில்லியன் கிளப் அப்படின்னு வச்சுருக்காங்க அமெரிக்காவில். அவர்கள் தான் மிகச்சிறந்த பணக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த $1 மில்லியன் நோட்டு கூட நம்முடைய முதல் மந்திரியாக இருந்த ஜெயலலிதா அம்மாவிடம் யாரோ வந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி எனக்கு காட்டப்பட்டது. நான் கர்நாடகத்தில் இருந்த காலத்திலே அப்பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அட்லீஸ்ட் தமிழகத்துக்கு ஒரு $1 மில்லியன் நோட்டு வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுபோல் 1 மில்லியன் காணாது 5 மில்லியன் பெண்களை ஒன்று சேர்க்க வேண்டும். சாதாரணமாக வார் பிட்வீன் டேங்குன்னு சொல்லுவாங்க ஷேக்ஸ்பியரில். அதாவது பெண்கள் பேச ஆரம்பித்து விட்டார். அது குறிப்பாக ஔவையார்கள் சொல்லுவாங்க, தப்பாக இருக்கக்கூடாது. அது ஔவையாரே சொல்லியிருக்கார், ஒரு பெண் பேசினால் தரை அதிரும், 2 பெண் பேசினால் வானம் கலங்கும், 3 பெண் பேசினால் கடல் பொங்கும் என்று நான் சொல்லவில்லை, அந்த ஔவையார் பாடியிருக்காங்க. ஆனால் அந்த பேச்சு இல்லை என்றால் ஒரு குடும்பம் நடக்க முடியாது.
குடும்பத்தின் தலைவியாக இருக்கின்ற ஒரு பெண் தான் இல்லாதகத்திற்கு இல்லாத ஒன்றில்லை என்று சொல்லியது போல, அந்த பெண் இல்லை என்றால் ஒரு குடும்பம் இல்லை, நாம் இல்லை என்ற அளவிலே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தாய்மொழி என்று வைத்தார்கள். நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மொழி, நாம் பிறந்தவுடனே தாய் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றாள் என்பதால் மட்டுமல்ல, அந்த தாய்மொழியை கற்றுக்கொண்டால்தான் நாம் தரணியிலே உயர முடியும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் அதை தாய்மொழி என்று வைத்தார்கள். அப்படிப்பட்ட 5 மில்லியன் பெண்களை ஒன்று சேர்க்க வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது புதுமை பெண்கள்னு பாரதி பாடின அந்த காலத்தில் அந்த பெண்களுக்கும் இன்றைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்க புதிய அதிபர் பதவியேற்ற உடனே கமலா ஹாரிஸை விட்டுவிட்டு பாக்கி 12 பெண்களை முக்கியமாக அந்த பதவியிலே, முக்கியமான பதவிகளை அமர்த்திருக்கிறார் என்றால் அவர் பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் பிறந்த பெண்களுக்கு அவர் மரியாதை மதிப்பு மட்டுமல்லாமல் அவர்கள் திறமைசாலிகள் என்று கண்டுகொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கு அமெரிக்காவின் ஆட்சி பொறுப்பிலே ஒரு பங்கு அந்த பெண்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு நம்மிடம் இருக்கின்ற திறமையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தாலே சசிகலா அவர்கள், நான் அந்த சசிகலா சொல்லலை, நான் இந்த சசிகலா சொல்கிறேன், சசிகலா அன்பழகன் அவர்கள் 5 மில்லியன் என்கிற ஒரு டார்கெட் ஏற்படுத்தி அந்த 5 மில்லியன் பெண்களும், அதாவது அடுக்கலையில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், புதிய உலகம் சமைக்க வேண்டும், நீங்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும், இந்த நாட்டிலே அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் வீட்டிலே அமைதி காக்கிற பெண்கள் நாட்டுக்கு வெளியே வர வேண்டும் என்ற முறையிலே அந்த 5 மில்லியன் கிளப் என்று ஆரம்பித்து இன்றைக்கு தமிழகத்தில் ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற ஏழை, அதாவது வேலை இல்லாவிட்டால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை வரும், என்ன வேலை தெரியுமோ செய்யும், அதாவது மாவு ஆட்டி நீ மாவு விற்கிறியா பரவாயில்ல, இல்லை நீ தினசரி இந்த கூட பெண்ணையா பெண்ணு அல்லது பூ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த 5 மில்லியன் கிளப் என்று ஆரம்பித்து அவங்களுடைய இலக்கியம் நோக்கி அவள் அந்த அம்மா பயணித்து கொண்டிருக்கின்றாள். அவர்களுக்கு நீங்கள் பலமாக ஒரு வரவேற்பு வைக்கலாம். ஏனென்றால் என் மனைவி சொல்லுவார், அதாவது ஒரு சின்ன வெள்ளியில் சின்ன கம்பி, அது முனையிற வளைவாக இருக்கும், அந்த கம்பியை ப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்ல, அந்த கம்பியை ப்ரெசன்ட் பண்ணி என்னம்மா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒரு சொன்னால், சிவபெருமான் அவருடைய மோட்சத்துக்கு ஒரு எலி முதலில் சென்றதான். எதற்காக எலி எங்கே செல்லுது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொன்னாராம், என்னுடைய மூலஸ்தானத்திலே ஏற்றப்பட்ட விளக்கு அணையும் தருவாயில் இருந்தது, இந்த எலி எண்ணெயை குடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திரியை தூண்டிவிட்ட காரணத்தாலே அதற்கு மோட்சம் கொடுத்தேன் என்றார். அதுபோல் அந்த விளக்கை தூண்டிவிட வேண்டும், விளக்கை தூண்டிவிட்டால் தான் நன்றாக பிரகாசம் வரும். இன்றைக்கி எல்லாரும் விளக்கை ஏற்ற சொன்னாங்க. அந்த விளக்கை தூண்டிவிடுவன் என்பதற்காக தூண்டி விடுதல், தட்டி கொடுத்தல் என்பது போல் எல்லோரையும் தட்டி கொடுத்தால் நிச்சயமாக எல்லாத்தையும் வேலை வாங்க முடியும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அன்பாலே என்ன வேணாலும் சாதிக்க முடியும், அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது என்பதற்காக இன்றைக்கு ஒரு புதிய உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சசிகலா புறப்பட்டிருக்கின்றார். நிச்சயமாக அவரது முயற்சி வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன். அடுத்தது என்னென்னா, நீங்கள்லாம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள், நான் 3 நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதல்ல இந்த பூமி உருண்டையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சதாரு? பீப்புள் சே கலீலியோ, ஆம் ரைட்? ஆனால் உண்மையில் அவர் தான் கண்டுபிடிச்சாரா?
இன்றைக்கி தசாவதாரம் எடுத்திங்கன்னா 10 அவதாரங்கள், இறைவன் 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் வந்து வராக அவதாரம். இந்த வராக அவதாரம் ஏன் எடுத்தாரு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நிறைய கடல் பொங்கி உலகமே அழியிற அளவுக்கு கடல் பொங்கி ஒரே வெள்ளம், பிரளயம்னு சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது. அப்பொழுது அதை காப்பாற்றணும் என்பதற்காக அந்த பன்றி அவதாரம் எடுத்து பன்றி உருவிலே இறைவன் வருகிறார். அந்த பன்றி உருவிலே வருவது மட்டும் பெருசில்லை, அந்த உலகத்தை காப்பதற்காக அந்த உலகத்தை எடுத்து தன்னுடைய நீள மூக்கின் மேல் வைத்து கொண்டு காப்பாற்றியதாக தசாவதாரத்தில் சொல்லியவர். அதை நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க, அதை பற்றி கொஸ்டின் இல்லை. ஆனால் அந்த மூக்கிலே வைக்கப்பட்ட அந்த பூமி உருவம் எப்படி இருந்தது என்றால் வட்டமாக இருந்தது. அப்போ உலகம் வட்டம்னு கண்டுபிடித்தது யார்? நாம் தான், தமிழர்கள் தான். அதாவது சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் கூட சான்ஸ்கிரிட்டுக்கு மூலமாக தமிழ் தான் சொல்கிறாங்க. ஆக இந்த வராக அவதாரத்தை பார்த்த உடனே பூமி உருண்டை என்கிற உண்மையை உலகு காண்பித்தது நாம் இந்தியர்கள். இரண்டாவது, வானத்தில் வந்து 2 நட்சத்திரம் இப்பவும் பார்க்கலாம். நீங்கள் ஒன்று சின்ன நட்சத்திரம், ஒன்று பெரிய நட்சத்திரம். அது என்ன சொல்லுவாங்கன்னா பெத்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுசு விட பெருசு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதில் என்னென்னா, அந்த சின்ன நட்சத்திரம் இருக்கும் பெருமநாட்டாக, பெரிய நட்சத்திரம் சுற்றி வரும். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னா வசிஷ்டர் அருந்ததின்னு சொல்லுவோம். கல்யாணம் முடிந்த உடனே இந்த மணப்பெண் சுற்றி வரும்போது, மணமாட்டி சுற்றி வரும்போது அம்மி மிதித்து அருந்ததி பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த அருந்ததி தான் சின்ன நட்சத்திரம். பெரிய நட்சத்திரம் வந்து வசிஷ்டர். எவ்வாறு வீட்டிலே பெண்கள் இருக்க வேண்டும், கணவன் வெளியே சென்று சம்பாதிச்சு வீட்டுக்கு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதை காப்பாற்றான் இந்த வசிஷ்டர் அருந்ததி இந்த நட்சத்திரம் இருந்தது. அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்து சொன்னது நாம். அது இன்றைக்கு நீங்கள் லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வசிஷ்டர் அண்ட் அருந்ததி அப்படின்ட்டு. ஸோ அதையும் கண்டுபிடித்தது நாம் தான். மூன்றாவது, ஜிங்க் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை அல்ல. ஜிங்க் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிங்க் வந்து அந்த ரா மெட்டீரியல் வில் பி அ லாங் டியூப் மாதிரி பெருசாக அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த ஜிங்க் எப்போது ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 999 டிகிரி சென்டிகிரேடில் அதை ஹீட் பண்ணால் தான் அதுலேருந்து அந்த இது வரும், அதாவது புகை வரும். அந்த புகையை உடனே தண்ணீரில் முக்குனா தான் அது வந்து ஜிங்காக மாறுது. எப்படி வந்து நீங்கள் அதை கீழே நீங்கள் வந்து சப்போஸ் சூடுபட்டா மேலே தானே வரும் புகை. அப்போ நம்மால் என்ன சொன்னான்னா, நீ திருப்பி போடு, அதை மேலிட்டு தொங்க விடு, கீழே வந்து இது பண்ணும்போது அது வரக்கூடிய அந்த அதாவது 19 டிகிரியில் வரப்போது அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்தால் கூட நீ மேலே பற்ற வைத்து சூடு பண்ணு, கீழே வர புகை வந்து உடனே தண்ணிக்குள்ளே போச்சுன்னா இட் பிகம் ஜிங்க். அதுதான் இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் மெத்தட். அதையும் கண்டுபிடித்தது நாம தான். இதை நான் சொல்லலை, ராஜஸ்தானில் உள்ள ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜில் அவர் சொல்லியிருக்காரு, we are the inventors. நான் எப்போதும் சொல்லுவேன், we are the original inventors, the others are discoverers. அதை மறக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தாணுப்பிள்ளைன்னு ஸ்பேஸ் அங்கே வந்து he was next to ஒரிஜினலி அப்துல் கலாம் வாஸ் த மெயின் மேன். அவருக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருந்தார். தாணுப்பிள்ளை ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இன்றைக்கு வந்து இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுறது காரணம் என்னென்னா,
நாங்கள் 3 வகையான ஆயுதம் கண்டுபிடித்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அமெரிக்காவும் இந்தியாவும் 123 ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் போடும்போது அமெரிக்காவோட கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் எதை கண்டுபிடித்தாலும் எங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்தியன் சைட் நோ, வி வில் நாட் டிஸ்க்ளோஸ் தட் டு யூ சொல்லிட்டாங்க. அதில் என்னென்ன முதல்ல என்னென்னா, அதாவது அது பேர் நானோ தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நானோ தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து இப்போது சாதாரண ஒரு பாம்பு இருக்குது. நல்ல பாம்பு என்ன பண்ணால் ஆடிட்டே இருக்கும். ஆடிட்டு இருக்கும்போது எங்கே அட்டாக் பண்ணது யாருக்கும் தெரியாது. அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி அதை அட்டாக் ரெடியாக வச்சா எங்கே அட்டாக் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவன் எங்கெல்லாம் பாதுகாப்பு வைக்கானோ அதையெல்லாம் மீறி அட்டாக் பண்ண முடியும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும், we have got a red buttons both in Washington as well as in Moscow. அந்த ரெட் பட்டனை வாஷிங்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாஸ்கோ அப்படியே பிளாஸ்டட். அதுமாதிரி மாஸ்கோ ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாஷிங்டன் பிளாஸ்டட். தட் இஸ் ஈவன் டுடே ட்ரூ. ஆனால் என்ன தெரியுமா, அதனுடைய லைன் ஆஃப் ட்ராவல் அந்த அந்த பாம் சேட்டலைட் பாம் ட்ராவல் வந்து பேரபாரிக்காக ட்ராவல் ஆகுது. அதனால் பேரபாரிக்காக ட்ராவல் ஆகிறதுனால அமெரிக்கன்ஸ் ஆர் ரஷ்யன்ஸ் கேன் இன்டர்செப்ட் த பாத்வே அண்ட் டெஸ்ட்ராய் த பாம் இஃப் இட் கம்ஸ், பிகாஸ் தே நோ இட் இஸ் ஒன்லி கமிங் இன் பேரபாரிக் வே. நம்மால் என்ன பண்ணால், பேரபாரிக் வரதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே, we will start from Washington. It will go to Tokyo. From Tokyo it will go to Frankfurt, Germany. From there it will go to London. From there it will go to Delhi. From there it will go to Karachi. From there it will go to Georgetown, South Africa. இதுபோல் எல்லா பற்பல இடங்களுக்கு சென்று கடைசியில் டார்கெட் பண்ணும். ஸோ தி enemy may not be able to know in which way it moves. It will surprise on them. So the attack can't be averted by the enemy. மூணாவது என்னன்னா, அதாவது ஒரு கப்பலில் சென்டரில் நடுக்கட்டில் கொண்டு போயிட்டு ஒரு ஆரோ மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. அந்த சென்டரில் இருந்துட்டு அந்த ஆரோவை ஆப்ரேட் பண்ணால் எத்தனை மைல் இருந்தாலும் சரிதான், இது போய் டார்கெட் அட்டாக் பண்ணிட்டு உடனே திரும்பி வந்துடுது. அது மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். அதை கண்டுபிடிச்சி பண்ணாங்க. திஸ் ஆர் ஆல் கம்ஸ் இன் தி நானோ தியரி. இதை பார்த்த உடனே தான் அமெரிக்கர்களும் மற்றவங்க பயந்தாங்க. அப்போ இவர் சொன்னார், தானப்புள்ள, இதுக்கெல்லாம் மூலம் எங்கே இருக்குது தெரியுமா? முதல்ல அவர் சொன்னது சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சான்ஸ்கிரிட் சொன்னால் நம்புவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னார், சான்ஸ்கிரிட்டுக்கு முன்னால் இந்த மூலம் வந்து தமிழ் இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுடைய எவ்வளோ பொக்கேஷன்கள் நம்மளுடைய இருக்குது அப்படின்னு நம்ம தெரியாமலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். இறுதியாக ஒரே ஒரு வழக்கை பற்றி விவரம் சொல்கிறேன். உங்களுக்கு மூகாம்பிகை டெம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். மூகாம்பிகை டெம்பிள் கேள்விப்பட்டீங்களா? அங்கே தான் எம்ஜிஆருக்கு வந்து வாழ் கொடுத்தாங்க. அந்த மூகாம்பிகை டெம்பிள் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிரகாரம். நீங்கள் யாராவது திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா இப்போது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிரகாரத்தை. அதாவது சின்னப்பதியை வந்து மேலே க்ளோஸ் பண்ணிட்டாரு. முன்னால் ஓப்பனாக இருக்கும். அது மாதிரி ஓப்பனாக இருந்தது மூகாம்பிகை டெம்பிளை சுற்றி. அப்போது சம் டோனர் நான் வந்து மேலே கவர் பண்ணி கொடுத்துட்றேன், ஏன்னா மக்கள் சுற்றி வரும்போது உங்களுக்கு வந்து மழை பெஞ்சா கஷ்டம், வெயில் அடித்தா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணார். He has allotted, in those days he allotted 6 lakhs of rupees. அதை பில்டு பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிறது குருக்கள், தட் இஸ் மூகாம்பிகை எக்ஸ்க்ளூசிவ்லி பீப்புள் தேர் டு பூஜாஸ் அண்ட் ரைட்ஸ் டு தி காடஸ்.
அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இது போடக்கூடாது அப்படின்ட்டு. அப்ஜெக்ட் பண்ணால் அந்த மேட்ரு வெட்டு கோர்ட். அல்டிமேட்டாக அந்த மேட்ரு வெட்டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் வெங்கடாச்சலையா அப்படின்னு சொல்லி பழைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவரை அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் என்ன விசாரிச்சு வாங்க அப்படின்னு போட்டாங்க. அவர் பழைய சாஸ்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லார், புராண ரீதியாக தேவதைகளும் அல்லது தேவர்களும் இந்த மூகாம்பிகை தொழுவதற்காக வானத்துலேருந்து வர்றாங்க, அம்மாவை தொழுதுட்டு நேராக போகிறாங்க, அதனால் க்ளோஸ் பண்ணக்கூடாது ஒன்று. தென் சயின்டிஃபிக்கலி ஃபவுண்ட் தட் தி ஏர் ஃப்ரம் தி ஸ்கை comes in such a way, it comes and rotates around the prakaram and touches the feet of the goddess and goes away. And யார் அந்த காற்று மேலே படுதோ அவங்களுக்கு குணமாகுது, உடம்பு நலமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணார். இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது நம்முடைய மூதாதையர்கள் தமிழ்மொழி இன்னைக்கு அவர் ராஜா சொன்ன மாதிரி பேசுறதுக்கே பயப்படுறோம் நாமெல்லாம். ஆனால் இந்த தமிழ்மொழி இருக்கின்ற இது மாதிரி எத்தனையோ சொல்ல முடியும், அரிய பொக்கிஷங்கள் ஆயிரம் இருக்கின்றன. ஆகவே அட்லீஸ்ட் இது சர்வ தாய்மொழி தினத்திலாவது தமிழின் பெருமையை, அதில் அதனுடைய குவாலிட்டி சயின்ஸானாலும் சரி, மெடிசன் ஆனாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையானாலும் சரி, அது நம்மிடம் இருக்கிறது நம்ம பெருமைப்பட்டு அதன் மூலமாக பயன்பட முடியும். உங்களுக்கு இஃப் யூ காட் எனி ப்ராப்ளம் இன் எனி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், யூ காட் அ சொல்யூஷன். ஈவன் early to ராமானுஜம் யூ காட் சொல்யூஷன். அதாவது டிவைன் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி ப்ராப்ளம் கேன் பி சால்வ் அப்படின்னு ஒரு ஷார்ட் மெத்தடில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி தமிழ் மொழி இதெல்லாம் தினங்கள் நம்ம ஏன் கொண்டாடணும்னு சொன்னால், தமிழ் மொழியின் பெருமையை நாம் அறிந்து இதன் மூலமாக உலகத்துக்கு கொண்டு சென்றால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகமே அன்று இருந்தது போல தமிழ் மொழியின் ஆட்சியின் கீழ் வரும். அப்போது எல்லாருமே இன்றைக்கு ஒரு ராஜா இருக்கார், இந்த அரங்கமே ராஜா ராணிகளாக மாறுவார்கள் என்று சொல்லி, இதுபோல் நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.